افتحي عينك، افتحيها كويس، بطلي عيونك. خلاص روحي. கத்தம்மாவா நீ? கத்தம்மா விசாதான் எனக்கும். 5-6 வருஷமா நான் இங்கே தான் இருக்கேன். எனக்கு இங்கே வேலை செய்ய முடியாமல் போனதும் திரும்பவும் ஊருக்கே போயிட்டேன். மறுபடியும் கஷ்டம். வெளிநாட்டில் என் மக வேலை பார்க்குறான்னு வீட்டில் பெருமையாக நினைக்கிறாங்க. ஆனால் நாம் இங்கே படுற கஷ்டம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பேர் என்ன? அஸ்வதி. அரபுக்காரங்க வீட்டுக்கு போனா உன் பேரை மாத்திருவாங்க. அவங்களுக்கு தோணுனதை கூப்பிடுவாங்க, இல்ல கதம்மான்னு கூப்பிடுவாங்க. எந்த ஊரு நீ? சேலம் பக்கத்துல மேட்டூர். நான் கோயம்புத்தூர் பக்கத்துல கணபதிபுரம். எப்ப வந்த இங்க? இன்னைக்கு காலையில. நீ இங்க வந்தது உன் ஸ்பான்சருக்கு தெரியுமா? ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி விசா தந்த உஸ்மான் பாய் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவரும் ஸ்பான்சரும் ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. வருவாங்க, நம்மளை காக்க வச்சு தான் வருவாங்க. சில நேரம் 1-2 நாள் வராம கூட தவிக்க விட்டுருவாங்க. இங்க எல்லாம் அவங்க இஷ்டம்தான். எந்த ஸ்பான்சர் எப்போ வருவான்னு கடவுளுக்கு தான் தெரியும். வா, நம்ம போய் அங்க உட்காரலாம். அவங்களும் கதாமா தான், வேற வேற நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. நீயும் இப்போ எங்களில் ஒருத்தி தான், வேலைக்காரி. ஏர்போர்ட்லேருந்து வெளியில் போனதும் நம்ம ஊர் மாதிரி பொண்ணுங்க புடவையில் சவுதியில் நடமாட முடியாது. முஸ்லீம் இல்லைனாலும் இங்கே பர்தா போட்டாகணும். இதான் இந்த ஊர் சட்டம். இந்தா இதை போட்டுக்கோ. இங்கே பொட்டு கூட வைக்கக்கூடாது, அழிச்சிரு. அவசரப்பட்டு நீங்களா ஒரு முடிவு பண்ணாதீங்க. நல்லா நிதானமாக பாருங்க ப்ளீஸ். ரியாவில் இருந்து தமாம் போகிற ரோட்டில் பாடி கிடைச்சதா போலீஸ் ரெக்கார்டில் இருக்கு. பாஸ்போர்ட் ஐடி எதுவுமே சம்பவ இடத்துல கிடைக்கல. இப்படி ஏதாவது ஒன்று கிடைச்சிருந்தா கூட பாடியை சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கலாம். எப்படியும் கிடைச்சி 2-3 மாதம் இருக்கும்ல? இருக்கும். இடது கையில் ராமுன்னு இந்தியில் பச்சை குத்திருக்கு. அதை வச்சு தான் தோழரை இந்தியன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க.
பெங்காலியோ யூபியோ பீகாரோ யாரா இருந்தாலும் அடையாளம் தெரியாம இங்க செத்தா அவங்கள இவங்க கூப்பிடுறது அன்னோன் இண்டியன். ஃபோட்டோ பார்த்து சந்தேகம் வந்தது உண்மைதான். எனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு அவன் மூக்குக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கும். இவனுக்கு அது இல்லை. மச்சம் இல்லைன்னு மேலோட்டமா முடிவு பண்ணிடாதீங்க. உடம்பு முழுக்க தரவா செக் பண்ணிடலாமே. நல்லா ஊத்து பார்த்தா மட்டும் இல்லாதது இருக்கவா போகுது? ரசாக் சாருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் கடன் இருக்குல்ல. கால் காசுக்கு பிரயோஜனம் இல்லாத இதெல்லாம் ஏன் எடுத்து செய்கிறீங்க? கொஞ்ச நாள் போயிருச்சுன்னா இவரை தேடி இங்கே யாரும் வரலின்னா நாங்களே அடக்கம் பண்ணிடுவோம். உண்மைதான். இருந்தாலும் ஏதோ ஒரு ஊர்ல தோழரோட அழைப்புக்காகவும் அவர் அனுப்புற பணத்துக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. 3-4 மாசம் பணம் அனுப்பலன்னா குடும்பத்தை மறந்து கல்ஃபில் ஊதாரித்தனமா செலவு பண்றாருன்னு இவர் அவங்க தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கு. பெத்தவங்களோட சாபத்துக்கு என்னைக்கும் பிள்ளைங்க ஆளாகக்கூடாது. அதுக்கான முயற்சி தான் ரமேஷ். கொஞ்சம் சீக்கிரமா வா. உனக்கு உதவி பண்ணப்ப என் வேலையை தொலைக்க சொல்றியா? கம்பெனில இருந்து 2 தடவை போன் வந்துருச்சு. ஒரு ஹோம் டெலிவரி வேற இருக்கு. என்னாச்சு? யார் பாடின்னு தெரிஞ்சதா? முகத்துல இப்ப மச்சம் தான் பிரச்சனை. என்னது? போட்டோல அடையாளம் காட்ட வந்தவன் இப்ப என்னடான்னா மச்சத்துல குறை இருக்குன்னு கொலையா கொல்றான். இப்ப எதுல குத்தம் கண்டுபிடிச்சானோ? உள்ள நீங்க தெரியலன்னு சொன்னாலும் உங்க மனசாட்சி உங்களை உறுத்துச்சு தானே. அப்போ நான் தேடி வந்த தோழர் தானே அது. செத்தவன் யாரா இருந்தா எனக்கு என்ன? தமாம்ல இருந்து ரியாத்துக்கு டாக்ஸி எடுத்துட்டு வந்திருக்கேன். 150 ரியால். யார் தருவா? நீ தான் தரணும். 150 ரியாலா? டாக்ஸி எங்க அப்பனோடது இல்லை ரசாக்கு. நீ கொடுத்த ஃபோட்டோ இருக்குல்ல, அது யார் பாடின்னு தெரிஞ்சா நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அவங்களும் டாக்ஸி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நீயே செட்டில் பண்ணிடு. மட்டுமா? இப்போ என்னன்னாச்சு? 150 ரியால் கொடுத்தா சமாதானம் ஆயிட்டாங்கல்ல? காசு என்ன பெரிய விஷயமா? இன்னைக்கு போனா நாளைக்கு வரப்போகுது. வறுமையில தான் பணத்தோட அருமை தெரியும். ரசாக்கண்ண, நாம ஊர் விட்டு ஊர் வந்து இப்படி கஷ்டப்படுறது எதுக்கு? 4 காசு சம்பாதிக்க தானே. குடும்பத்துக்கு செலவு பண்ண வேண்டிய காசை இப்படி ஊருக்கெல்லாம் இறக்கிறீங்களே. அப்படி இல்லை வரதா. என் குடும்பம் மாதிரி நினைச்சு இல்லாதவங்களுக்கு செலவு பண்ணுறதுலையும் ஒரு தனி சுகம் இருக்கு. அதெல்லாம் சொன்னா புரியாது, அனுபவிச்சாதான் தெரியும். ஓ, நான் எதுவும் சொல்லலை. எது பண்றதா இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. அஜிச்சோ, அம்மா இன்னைக்கு இந்தியாவுக்கு திரும்பி போறேன்னு சொன்னாங்க, மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம். ஹலோ, இங்க பாருங்க, காலையில இருந்து அம்மா பெட்டி படிக்கையோட காத்துட்டு இருக்காங்க. உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுறாங்க. நீங்க எப்பதான் வீட்டுக்கு வருவீங்க? எப்பவும் போல லாஸ்ட் மினிட்ல இன்னைக்கும் அம்மா கிளம்புறப்பதான் வருவீங்களா? நான் வந்துகிட்டே இருக்கேன். சரிண்ணா, அம்மாவை டென்ஷன் ஆகாம கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லு. சலீம் கிட்ட பேசினேன், வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கானா. நீங்க வேகமா வாங்க. டே ரசாக்கோ, நம்ம பக்கத்து வீட்டு மும்தாஸ் இல்ல, அவ என்கிட்ட குங்குமப்பூ வேணும்னு கேட்டா. நான் மறந்தே போயிட்டேன். அப்புறம் நல்ல பேரிச்சம்பழம் கிடைச்சா வாங்கிட்டு வா. சவுதியில இருந்து ஏதாவது விசேஷமா வாங்கணும்னு இன்னைக்கு கூட காலையில போன்ல பேசும்போது ஜமீலா தாத்தா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சரிம்மா, வாங்கிட்டு வரேன். விமானத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு, நீ பாட்டுக்குல சாவகாசமா இருந்துராத. நேரத்துல கிளம்பி வா. அம்மாவுக்கு உன் பக்கத்துல உட்காந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கிறேன். நீங்க போனை வைங்க, கொஞ்ச நேரத்துல வர்றேன். டேய் வரதா, நமக்கு ஃப்ரைடே மார்க்கெட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஹலோ, எப்போ? என்ன சொல்றீங்க? இதோ கண்டிப்பா இப்போ வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். டேய் வரதா, ஃப்ரைடே மார்க்கெட்லாம் போக வேண்டாம், நாம நேரா செனாய்க்கு போலாம். ஏன், எதுக்காக? அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல யாரோ மேல இருந்து கீழே விழுந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்களாம். பாவம், அங்க போய் ஒரு 8 தலையை காமிச்சிட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன சொல்லணும்? புரிஞ்சுக்க வேண்டாம், தண்டசோறு. ஐயோ, என்னாச்சு? நல்லா மாட்டிக்கிட்டேன் சார். கஷ்டப்படுறாங்க, பாவம் நினச்சி உதவி செய்ய போய் இப்போ நான் மாட்டிக்கிட்டேன். எப்படியாச்சு? மேலே வந்து கீழே விழுந்துட்டேன். அம்மா கடவுளே, சாமி, எல்லாரும் எனக்கு கூடி வேடிக்கை பார்த்து என்ன கொன்னுடுவாங்க போல இருக்கு. வலி தாங்க முடியல. வலியால இப்படி கஷ்டப்பட்டு இருக்காரு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டி போங்க. இந்த ஆளுகிட்ட ஒரு ஐடி கூட இல்லை. கூட போனால் நாங்கள் மாட்டிக்குவோம். உங்களுக்கு தானே சார் டாக்டர்ஸ் கிட்டேயும் போலீஸ் கிட்டேயும் நல்ல பழக்கம் இருக்கு. என்னது அண்ணா? தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க. நாங்க அவசரமா இப்ப வீட்டுக்கு போய் ஆகணும். வாங்க போலாம். வாங்க. எந்த ஆவணமும் இல்லைன்னா எப்படி ஒரு வேலைக்கு சேர்த்துட்டீங்க? ஒரு உதவி பண்ணலான்னு போய் இப்படி ஆயிடுச்சு. ஆள் அதிகமாக தேவைப்படும் போது இப்படி ஏதாவது தப்பு நடந்துருது.
பாஸ்போர்ட்டு விசா இல்லாமல் யார் வேலைக்கு வந்தாலும் நம்மளால கஷ்டத்துக்கு ஒருத்தர் பிழைக்கிறாங்களான்னு விட்டுறது. உயரமான இடத்துல வேண்டாம், எனக்கு தலை சுத்துன்னு சொன்னேன். ஆனால் அவங்க கேட்கல சார். பெரியவரோட பேர் என்ன? சாந்து பாஷா. என்னை எப்படியாவது கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க சார். ரசாக்கண்ணே, இவங்க பின்னாடி போனா அப்புறம் அம்மா எல்லாரும் மாதிரி நின்னு பேசிட்டு இருக்காம நீ ஒரு கைப்பிடி வரதா? யோ நீங்களும் தான் எப்படிங்க? வாங்க அண்ணே, காசு தண்டம் தானே. பாட்டி இன்னும் கொஞ்ச நாள் எங்க கூடயே தங்கிட்டு போலாம்ல. எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா அங்க காடு கரையெல்லாம் யார் பாத்துக்குவா? ஆடுகளையெல்லாம் ஜமீல் தாத்தா பாத்துக்கிறேன்னாரு. அதனால தான் பாட்டி இங்க வந்தேன். இப்போ போயிட்டு இன்னொரு தடவை வரேன். அப்பா சீக்கிரம் வருவாருன்னு நினைக்காதீங்க, அவர் லேட்டா தான் வருவாரு. நம்ம வீட்டு வேலைனா எப்பவும் லேட்டா தான் வருவாரு. இதுவே ஊருக்கு வரணும்னா ஆளா நிப்பாரு. உன் மாமனாரும் அப்படித்தான் இருந்தாரு. சொந்த வேலைங்க எவ்வளவு இருந்தாலும் ஜனங்கன்னா ஓடிடுவாரு. சொந்த ஊர்ல அப்படி இருந்தா ஓகே, இங்க வந்து அப்படி இருந்தா எப்படி? இப்ப கூட பாருங்க, உங்களை ஏர்போர்ட் கூப்பிட்டு போறேன்னு சொல்லி 20 நிமிஷம் ஆச்சு, இன்னும் வரல பாருங்க. என்ன பண்றது? அப்பா எப்படியோ பிள்ளையும் அப்படி. நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இந்த பெட்டியை கொஞ்சம் ஒழுங்கா கட்டு சலீம். நான் ட்ரை பண்ண, ஆனா வரல. 7 மணிக்கு தானே ஃப்ளைட்டு? ஆமா. அம்மாவை கூட்டிகிட்டு நான் தான் போகணுன்னு நினைக்கிறேன். ரசாக்கண்ணனுக்கு வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு. ஏர்போர்ட்டில் ஃபார்மாலிட்டிஸில் நிறையா இருக்குமா. ரசாக்கண்ணனை வேணா நான் ஏர்போர்ட்டுக்கு நேராக வர சொல்லிடுவா? நீ வாய முடுறா சலீமு. நான் என் புள்ள முகத்தை பார்க்காம இந்த வீட்ல இருந்து போகவே மாட்டேன். நல்லா சொன்னப்போ. விமானம் இது இல்லைன்னா இன்னொன்னு இருக்கு. இப்போது நான் போலாமா? கோச்சிக்காத நண்பா. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் சலீம். உங்களை பார்க்காம மேலேருந்து கீழே இறங்க மாட்டேன்ட்டாங்க அம்மா. இதையும் உள்ள வாங்க. இவர் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறதுனால பேக்கெட் மட்டும்தான் காலி ஆகுது அத்த. இதுவே வேற யாராவது இருந்தா சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. வீடு வேலை ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? அடுத்த மழை வரதுக்குள்ள வீட்டு வேலையை முடிச்சிடலான்னு அப்பா சொன்னார் இல்ல? நீ வாய் மூடுடி. அவர் இதேதான் 8 வருஷமா சொல்றாரு, இன்னும் தளம் கூட போடல. எல்லாம் சரியாயிடும் மருமகளே. என் புள்ளைய சும்மா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காத. அம்மா போற நேரத்துல கூட என்னை பத்தி கோல் மூட்டாம இருக்க முடியலையா? சரினா உன்னை பத்தி யாருடா குறை சொல்ல முடியும்? எல்லாம் உன் மேல உள்ள பாசம்தான். அது சரிதான். என் பொண்டாட்டியோட பாசத்தை பத்தி எனக்கு தெரியாதா? வீடு, குழந்தை, சோறு, தண்ணி எல்லாத்தையும் மறந்து பொது சேவைன்னு அடுத்தவங்களுக்காக உதவி செய்யறப்பெல்லாம் கூட என் மனசு நோகிற மாதிரி ஒரு வார்த்தை பேசுனது இல்ல. இல்லைங்களா பொண்டாட்டி? இப்பவே நேரம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்புங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் வச்சுக்கலாம். வாங்க அத்தை. சென்னைக்கு போனதும் டாக்டர் சீனிவாசனை போய் பாருங்க. மறக்காம பிபி சுகர்லாம் செக் பண்ணிக்கோங்க. டேய் அம்மா, உன்னை ஒரு தடவை நல்லா பாத்துக்கிறேன்டா. மறுபடியும் என் புள்ளைய நான் எப்போ பார்க்க போறேனோ. என்னம்மா இப்படி கிளம்புற நேரத்துல சின்ன பிள்ளையாட்டை கண்ணை கசிக்கிட்டு நிக்கிற? என்னையும் சங்கடப்படுத்துற நீ. எனக்கு ஏதாவதுன்னா வந்துடுடா. சரி வாமா. அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி. ஆலைக்கும் சலாம். இன்னைக்கு காலையில சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு. என்ன பண்றது தம்பி? நான் உங்க விஷயமா தான் எம்பசிக்கு போறேன். இன்னைக்கு முடிச்சிடலாம். அந்த ஸ்பான்சர் அரபி என் பையனை ஏமாத்திட்டாப்பா. என் பையன் யாரையும் ஏமாத்த மாட்டான். அது உங்களுக்கும் எனக்கும் தெரியுது, ஆனா சட்டத்துக்கு தெரியலையே. 30 வருஷம் எங்க மாடா உழைச்சி என்ன பிரயோஜனம்? என் பையனை நான் தொலைச்சிட்டேனப்பா. எனக்கு விசா அனுப்பி வர சொன்னா, ஆனா இப்போ வந்த இடத்துல என் பையன் ஜெயில கஷ்டப்படுறத பார்க்க என் மனசு தாங்கலப்பா. எம்பசியில் இருக்கிற நண்பர்கள் உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டர் கைக்கு வந்துட்டா தோழர் வெளியே வந்த மாதிரி. எங்களுக்காக நீ எங்கெல்லாமோ அலையிறப்பா. நிறைய செலவாகும். என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான்ப்பா, வாங்கிக்க. ஏன்பா என்னை பிரிச்சு பாக்குறீங்க? நானும் உங்க புள்ள மாதிரி தானே. இது உங்க பாக்கெட்லயே இருக்கட்டும். அப்பாவுக்கு குடிக்க ஏதாவது கொடு. வேண்டாம் ரசாக்கு, இப்ப நான் எதையும் குடிக்கிற மனநிலையில இல்ல. கடையில் ஸ்டாக் எல்லாம் தீந்து போச்சு. போன முறை போட்டதுக்கு இன்னும் பணம் தரல. தந்துடலாம். அந்த 100 ரியால் ரீசார்ஜ் கூப்பன் எடுங்க. கடையை நீ கண்டுக்காம இப்படி நடந்துக்கிறதெல்லாம் சரியில்லை ரசாக். தமாமில் இருந்த கடையோட கதி தெரியும்ல, அது மாதிரி இதையும் மூட வேண்டியிருக்கும். பின்னாடி என்ன தப்பு சொல்லக்கூடாது. ஊரில் இருக்கவங்களுக்கு உதவி செய்யணும்னாலும் இங்கே கிடைச்சாதான் தானம் பண்ண முடியும். இந்தா. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஒரே கூப்பனா வேண்டாம், 250 எடுத்து கொடு. 2ஆவா? எதுக்கு? எப்படியும் சாயந்தரத்துக்குள்ளே ஊர்க்காரங்களுக்கு பேசி தீர்த்துருவேன். 2 இருந்தாலும் ஒன்று தான். 2000 உன் கணக்கு. எப்படி இருக்கு? என்ன சார் சுவாரஸ்யமே இல்லாமல் எழுதி வச்சிருக்கீங்க? நான் சொன்ன ஒரு வார்த்தை கூட இல்லை.
ஏதோ டிடெக்டிவ் நாவல் படிக்கிற மாதிரி இருக்கு. இங்க கொஞ்சம் உப்பு காரம் சேர்த்தா தானே சுவாரஸ்யமா இருக்கும். உண்மையான விஷயத்தை எழுதுனா பரிசு இங்க அடிதான். யதார்த்தத்தை இங்க ஒருத்தரும் விரும்புறதில்ல. நல்லா புரியுது. கதை கவிதை எழுதி தோத்து போனவங்க தான் வேற வழியே இல்லாம ஜேர்னலிஸ்ட் ஆகுறாங்க. உங்க யூகம் கற்பனை எல்லாம் ஏன் சார் இப்படி அப்பாவி மக்கள் மேல திணிக்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் சரியா? தலைநகர்ல கற்பழிக்கப்பட்ட பொண்ணை பத்தி தலைப்பு செய்தியா போட்டு விளம்பரப்படுத்துறீங்க சரி. அதே கடலூர்ல நடந்தா மட்டும் கடைசி பக்கத்துல கண்ணுக்கு தெரியாம போடுறீங்களா? ஏன்? ஏன்னா கேட்க ஆள் இல்ல. சுரேந்தர் ஸ்பான்சர் அடிச்சது தான் உரிமைக்காக. ஆனா அதை நீங்க மறைச்சு பொய் தானே எழுதுனீங்க. ஓ அதுவா? உங்களுக்கு இது சாதாரண விஷயமா? சுரேந்திரன் தண்டனை முடிச்சு ஊருக்கே போனாலும் அவளோட இவன் சேர முடியாது. ஏன்னா போயிட்டா. ஹே தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆனா சுரேந்திரன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த கதைக்கு வேல்யூவே இருக்காது. இதுக்கு மேல இங்க நான் ஒரு 10 நிமிஷம் இருந்தேன்னா சொல்ல முடியாது. என்னையும் உங்களை மாதிரி மாத்தினாலும் மாத்திருவீங்க. எதுக்கு வம்பு? நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இரு. ஒரு புது நியூஸ் கிடைச்சிருக்கு. பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நீ தான் ஃபர்ஸ்ட் படிக்க போற. புரேடால அரபி வீட்டில் இருக்கிற ஒரு கதாமாவோட கதை இது. அங்க இருந்த நகையும் பணத்தையும் திருடிட்டு 2 நாளைக்கு முன்னாலேயே எஸ்கேப் ஆயிட்டதா தகவல். இதோ இதான் அந்த பொண்ணு. பேரு அஸ்வதி. உங்களுக்கு தெரியுமா? இல்ல. இவளோட முகத்தையும் இந்த சிரிப்பையும் பார்த்தா கண்டிப்பா இவ ஒரு தமிழ் பொண்ணாதான் இருக்கணும். இந்த பொண்ணை பார்த்தா திருடுற பொண்ணு மாதிரியா இருக்கு. பாலைவனத்தோட எழில் மாறினாலும் இந்த மனுஷனோட குணம் மட்டும் மாறவே மாறாது. எத்தனை புரட்சியாளர்கள் வந்தாலும். அது சரி. பேரும் பாஸ்போர்ட்ல இருக்க டீட்டெயிலையும் மட்டும் வச்சு ஒரு கதையை உருவாக்க முடியாது. கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. இந்தாங்க ஹெல்ப் ப்ளீஸ். பார்க்கலாம். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இதையும் ஒரு கதையை எழுதி டிடெக்டிவ் நாவல் ஆக்கிடாதீங்க. என்ன? கதையில் இல்லாத கதாபாத்திரங்களெல்லாம் நம்ம நாட்டில் நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாம இப்ப புரேடா தான் போகணும். ரியாத்துல இருந்து 400 கிலோமீட்டர். அழுத்தி பிடிச்சோம்னா 3.5 மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாம். தங்கச்சி, இந்த ஊரை நல்லா சுத்தி பாத்துக்கோமா. இந்த கர்மாந்திரம் பிடிச்ச வீட்டுக்குள்ள போயிட்டோன்னு வச்சுக்க, வெளி உலகத்தை பார்க்க முடியாது. திரும்ப ஏர்போர்ட்டுக்கு வரும்போது தான் பார்க்க முடியும். ரொம்ப பசியா இருக்காமா தங்கச்சி? முகம் வாடி இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்குமா, சீக்கிரம் போயிடலாம். பரவாயில்ல. வழியில எங்க ليش قرقر كثير اسكت سوق يمين يا حمار يمين. கிழவனுக்கு கண்ணு சரியா தெரியாது, இருந்தாலும் லெஃப்ட் ரைட்டுன்னுவான். 10 வருஷத்துக்கு முன்னாடி இவன் கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து இந்த கம்பில குத்து வாங்குறதே பொழப்பா போச்சு. வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து வழிகாட்டுறதுக்காக இப்படி குத்த ஆரம்பிச்சான். இடது தோல்ல குத்துனா இடது பக்கம் போகணும், வலது தோல்ல குத்துனா வலது பக்கம் போகணும், தலையில குத்துனா நேரா. இப்ப எனக்கு வழியெல்லாம் தெரியும், இருந்தாலும் இந்த கிழவன் குத்த ஆரம்பிச்சவன் குத்திக்கிட்டே இருக்கான். இந்த புறம்போக்கு பேரு காலித் அகமத் பின் சையத் முகமது. இவனோட பையன் தான் நம்மளோட ஸ்பான்சர் நவாஃப் அகமத் பின் காலித் முகமது. அதுக்கப்புறம் இவனோட பொண்டாட்டி, ஸ்பான்சரோட பொண்டாட்டி, அவங்க பசங்க. இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தங்கமான மனசு தங்கச்சி. அதத்தான் நீயே நேர்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறிய. بس يا حمار انت ما تعلمها خلها بروحها تتعلم. நான் எதுவும் உன்கிட்ட சொல்ல வேணாமா, நீயே எல்லாத்தையும் நேர்ல பார்த்து தெரிஞ்சுப்பியா. بسرعه بسرعه يا حمار بسرعه. எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு தங்கச்சி. இந்த குருட்டு கிழவன வண்டியத்தை கொண்டுட்டு சவுதி ஜெயில நிம்மதியா கால் மேல கால் போட்டு தூங்கணும். இதாம்மா கிழவன் வீடு. இறங்கி வாமா தங்கச்சி. تعالي تعالي. இவன் தான் நம்மளோட ஸ்பான்சர். பாபா ஹாதே கதாமா. جيب الجواز. جواز باسبورت باسبورت. பாஸ்போர்ட்டை கேட்குறாரு.
روحي جوا. உள்ள வர சொல்றாரு. நேரா போயிட்டு லெஃப்ட் போ. عسى ما تأخرت عليكم. لا ما هي مشكلة. ليش حيرانة؟ تعالي تعالي. سميرة هذه الخدامة الجديدة. ايش اسمك؟ قولي لي ايش اسمك؟ Your name. அஸ்வதி. اسمها اشوتي. فاطمة عندنا خدامة لأعمال المطبخ، انت عليك باقي شغل البيت. انت تربين الاولاد كمان. فاطمة هذه خدامة من البارية جديدة، أبغاك تعلمينها كل شغل البيت، فهمتي؟ دليها الغرفة واعطيها عباية تلبسها. تعالي هذه غرفتي. ساري هذا هلو هلايكي. أنا شفته في فيلم هندي. غيري ساري مش مناسب هنا. جين ساري. ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே பேரின்பமே ஆசை வந்து அட்ரஸ் சக்க. இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஊர் பொண்ணாவே மாறிட்ட. அஸ்வதி انتي جميلة السي ناسبيكي. ஃபாத்திமா சொல்றது என்னன்னு உனக்கு புரியுதா? இங்க யார் பேசுறதுமே எனக்கு சரியா புரியல. பரவாயில்ல, மெதுவா தெரிஞ்சுக்க. ஆரம்பத்துல நானும் இப்படி கஷ்டப்பட்டு வந்தா. உன்னை ஸ்பான்சர் பண்ணாட்டி கூப்பிடுறா. ஃபர்ஸ்ட் ஜெயில கொஞ்சம் சீக்கிரமா போ. ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே. أشتي أنت كنت فين؟ Come here. معلش حبيبتي معلش، لا تبكي ماما لا تبكي، معلش حبيبتي معلش. تعالي جوا. خلي عينيك على بدر وخذيه غسليه، بعدين نظف البلاط. Take him and wash, then clean the floor. Understand? استعملي هذا دواء بكرة يصير كلهم تمام. في ألم pain இப்போ குறைஞ்சிருக்கு. مين في البيت house مين في மை ஹவுஸ் மேட்டூர். house வீட்டில் இருக்கிறவங்கள கேட்குறியா?
ஃபாதர், மதர், சிஸ்டர், பிரதர். Inti mo ta sa video? Ha, Kalyanam? No. கல்யாணம், my language? Your language, Kalyanam? My language, Manik. Your language good. Usman speak. I study. அதுக்கு என்ன, நான் உனக்கு சொல்லித்தரேன். ஐ டீச் தமிழ் வெல். நான் ஊருக்கு போகும்போது உன்னையே கூட்டிட்டு போறேன். கேள்விப்பட்டிருக்கியா மேட்டூர் டேமை பத்தி? இங்க இருக்கிற மாதிரி இல்ல, அங்க சுத்தி மலையா இருக்கும், ஃபுல்லா கிரீனா இருக்கும், ஃபுல் நிறைய மரங்க, ட்ரீஸ் ட்ரீஸ். 6 மாசம் நல்ல மழையா இருக்கும். மழையில நனைஞ்சிருக்கியா? ரெயின் ரெயின் ரெயின். Nahana sakin fisha til bahar. Abuy rohal bahar. Mayarja badyumen aw talata. Ana mama yakun wahid bilel. Ana asma saut anuwanjo bahar. பிரமாதம். நீங்கள் 2 பேரும் அவங்கவுங்க பாஷையில் பேசுகிறத யாராவது பார்த்தாங்கன்னா பார்க்குறவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். இவ பேசுனது உனக்கு புரிஞ்சுதா? இவ ஊர் இந்தோனேஷியா. சுனாமி வந்து நாடு முழுக்க கொந்தளிச்சதுல இவ அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாருமே காலி. சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து படித்ததுனால இவ மட்டும் தப்பிச்சா. சும்மா உட்கார வச்சு இவளுக்கு யாராவது சோறு போடுவாங்களா? அதனால தான் இங்கே அனுப்பி வச்சுட்டாங்க. மாதம் மாதம் அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்க ஒரு அடிமை கிடச்சிட்டா. இந்த ஃபோனை கையில் வச்சுக்க. ராத்திரி மட்டும் ஆன் பண்ணால் போதும். என்ன பகலில் நீ காதில் ஃபோன் வச்சிருக்கிறத அந்த கிழவி பார்த்தான்னு வச்சுக்க, முதுகு பழுத்துரும். உங்கள் வீட்டுக்கு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு இந்த டைமில் மட்டும் ஃபோன் பண்ண சொல்லு. அப்படி இல்லைன்னா வாங்குற சம்பளம் ரீசார்ஜுக்கே சரியாக போயிடும். வரேன். Eta salik. عثمان يا عثمان وين راح عثمان؟ கட்டையில் போகிறவன் இவனுக்கு பாசக்கயிறு விழ மாட்டேங்குது. عثمان எஸ் سوي صفا. ரெடி பாபா. ஏதாவது ஒரு இடத்துல வந்து நில்றா. يا الله. கிழவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு தான் சொல்கிறான். வேற எதுவும் தெரியலனாலும் 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற பொண்ணை மட்டும் மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சிருவான். இடிக்கிறது கிள்றதுன்னு சேட்டை. கிழவனாக இருக்கிறதுனால விட்டு வச்சிருக்கேன், இல்லைன்னா அவ்வளவுதான். ஆரம்பத்தில் ஃபாத்திமாவை கூட இப்படி தான் தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான். قلت نظيف أرضيات كويس. اسمع يوم تكون هنا تكلم عربي ما في قرقر قرقر. سمعت يا عثمان؟ أشتي أشتي உன்னதான் கூப்பிடுறாளுங்க. عثمان எஸ் ترجم لها ايش اقول لك. தாய்த் மதம். انت لازم تغسلين ستاير كلها. غسليها كويس. அதாவது துணியெல்லாம் சுத்தமாக துவைக்கணுமா. بعدين لما بدر يقوم اعطيه اكل. இவ பையனுக்கு அதான் வெடிக்கிற மாதிரி இருப்பானே, அவன் எந்திரிச்சதும் வாயில ஏதாவது திணிக்கணுமா. اسمعيني بالليل جاينا ضيوف ولازم نسوي لهم طعام. فهمها اكل هم ها. ராத்திரி விருந்துக்கு தடபுடலாம் செஞ்சு வைக்கணுமா. இப்போ ஃபார்ம் ஹவுஸ் போகிறது கூட நல்லா கொட்டிக்கிறதுக்காக தான். திரும்ப வரும்போது நீ என்ன சமைச்சு வச்சிருக்கன்னு நினச்சிக்கிட்டே வருவாளுங்க. இந்த அப்படி இவளுங்களை மேய விட்டுட்டு திரும்ப கூப்பிட்டு வரேன். வாங்க வாங்க. Ya, ya, ya. Narik menarik suara, narik
suara bersama. Dayung, 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 dayung sampan. ஏன் நிறுத்திட்ட? ஒய் ஸ்டாப்? எல்லாரும் போயிட்டாங்க. ஆல் கோ. யூ சிங் சிங். You sing. ஐயோ நான் பாட மாட்டேன்பா. நான் நோ சிங். யூ சிங். Sing, 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 please. Sing. Ya, ya, ya. Mari menarik suara. Narik suara bersama. Dayung, 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 dayung sampan. La la, la la. என் நண்பனோட மச்சான் உஸ்மான் நாளைக்கு சவுதி போகிறான். போன உடனே விசா அனுப்புறதா சொல்லியிருக்கான். முதல்ல சின்ன வேலை தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கான். அப்புறம் லைசன்ஸ் எடுக்கணும். அங்கே ட்ரக்கு ஓட்டினா நிறைய சம்பாதிக்கலான்னு சொல்கிறான். அங்கே 2-3 வருஷம் இருந்தால் நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். நீ ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? அப்பாவோட வைத்திய செலவு, பசங்களோட படிப்புன்னு அது இதுன்னு 1000 பிரச்சனை இருக்கு இப்போ. பத்தாததுக்கு உதாரித்தனமாக எங்கள் அப்பா வாங்கி வச்ச கடனும் என் மொத்த வீட்டு சுமையும் உங்கள் தலையில் ஏற்றி வச்சுட்டேன் இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. என் வீட்டு பிரச்சனை உன் வீட்டு பிரச்சனைன்னு எப்பவும் பிரித்து பேசாத. இது நம்ம வீட்டு பிரச்சனை. என்னதான் இருந்தாலும் ஒரு டீசெண்டான ஹஸ்பண்டா தானே உங்ககிட்ட நடந்துகிட்டு இருக்கேன். என்னதான் டீசெண்டான கணவனாக இருந்தாலும் பொண்டாட்டி வேலைக்கு போனால் மட்டும் பிடிக்காது. நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் வேலைக்கு போகிறேன். அது மட்டும் வேண்டாம். நீ வேலைக்கு போக வேண்டாம். நான் கொண்டு வரதை வச்சு நீ குடும்பம் நடத்தின மட்டும் போதும். சரியா முட்டைக்கண்ணி? இதுதான் நம்ம ஊர் பொண்ணுங்களோட பிரச்சனையே. பழகினாலே கல்யாணம் பண்ணணும்னு வாளுங்க. நம்ம ஊர் பிடிக்காம தான் வெளியூருக்கு வந்து நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சா நீ வேற தொணங்கிற. இங்க பாரு, நீ இதுக்குள்ள மூக்க நுழைக்காத. எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளவுதான். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறது உங்களுக்கு தப்பா தெரியலையானா? உங்களையும் நம்பி ஊர்ல உங்க குடும்பம் இருக்குல்ல? அவங்க ஊர்ல தானே இருக்காங்க. இங்க நடக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? இங்க பாருமா தங்கச்சி, இந்த ஊர்ல கண்ணு காதை எப்படி பயன்படுத்தணும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க. நமக்கு வேண்டாத காரியத்தை பார்க்க வேண்டாம், கேட்க வேண்டாம். என்ன இந்த மாசம் உன்னோட சம்பளம் ஸ்பான்சர் என்கிட்ட கொடுத்தமிச்சான். 600 ரியால் இருக்கு. 600 ரியாலா? என்கிட்ட சொன்னது வேறையாச்சு. சொன்னது 800 ரியால். 200 ரியால் என்னோட கமிஷன். அந்த ஃபாத்திமா பொண்ணு அடிக்கடி என் ரூமுக்கு வரல, அதுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பேன். அவளுக்கு கூலின்னு நினைக்காத, அவ மேல உள்ள பாசம். அந்த காசெல்லாம் இப்படி தானே சரி செய்ய முடியும். எனக்கும் ஊர்ல பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கணுமே. அப்ப இந்த காசை நானே ஊருக்கு அனுப்பி வச்சுட்டுமா? அம்மா சீக்கிரம் வா, லெட்டர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா கிட்ட இருந்தான்னு பாரு. இல்ல, ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து டியூ சீக்கிரமா கட்ட சொல்லி வந்திருக்கு. கண்ணியம்மா, அஸ்வதி கிட்ட இருந்துன்னு நினைச்சேன். யாருன்னு பாரு. மா வேகமா வாமா, ஃபாரின் நம்பர் மாதிரி இருக்கு. அக்காவா இருக்கும், எடு எடு. ஹலோ ஹலோ, இது அஸ்வதியோட வீடு தானே? ஆமா. நீங்க யார் பேசுறது? நான் சவுதியிலிருந்து பேசுறேன். எனக்கு அஸ்வதியை பத்தின சில விவரங்கள் தெரியணும். சவுதியில இருந்து? ஹலோ, யாருங்க பேசுறது? என் பொண்ணுக்கு தெரிஞ்சவங்களா? அவ ஏன் பேச மாட்டேங்கிறா? அஸ்வதியோட அம்மாவா நீங்க? ஆமாப்பா.
அஸ்வதி இங்கிருந்து கடைசியா உங்களுக்கு எப்ப ஃபோன் பண்ணாங்க தெரியுமா? ஈஸ்வரா, அவளுக்கு என்னப்பா ஆச்சு? என் பொண்ணு குரலை கேட்டு மாசம் 5-6 இருக்கும்பா. வாரம் தவறாம என் வீட்டுக்கும் அவ புருஷன் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாளேப்பா. 2 மாசம் தவறாம பணம் அனுப்பிக்கிட்டு இருந்தா. இப்போ ஃபோனும் இல்ல, லெட்டரும் இல்ல. அவன் நம்பருக்கு போட்டா எப்ப பாரு கிடைக்கிறது இல்ல. என் பொண்ணுக்கு என்னப்பா ஆச்சு? யாரு நீங்க? எனக்கு காசு பணம் ஒண்ணு வேண்டாம். என் பொண்ண பக்கத்துல வச்சு பார்த்தா போதும். ஹலோ. ரசாக் சொல்லுங்க. அப்படியா பேசுனீங்களா? அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அப்படியா? இங்க நம்ம பத்திரிகையில வந்த நியூஸ் பத்தி அவங்க கிட்ட சொன்னீங்களா? 5-6 மாசமா தான் பொண்ணோட விவரம் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தாய் கிட்ட என்ன என்னன்னு பேச சொல்றீங்க? எது எப்படியோ நாளைக்கு நான் பரைடா போறேன். ஸ்ட்ரெயிட்டா ஸ்பான்சரோட வீட்டுக்கே போய் நான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். கிடைக்கிற விவரங்களை எனக்கு அப்பப்ப சொல்லுங்க. சண்டே நியூஸ்ல இதை போடலன்னா உனக்கு தலையை வெடிச்சிருமே. ரசாக், ஒரு 3 காலம் ஃபில்அப் பண்ற மாதிரி ஏதாவது நியூஸ் இருந்தா கொடுங்க. வர வேண்டிய விளம்பரம் வரல. நான் ஒரு சாதிக் பாஷா மேட்டர் சொன்னல, அதையும் போட்டுரு. சே, நான் அடி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? பத்திரிக்கைக்காரனே சாதிக் பாஷா நியூஸை போட பயப்படுறான். அதான் பெரியவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் வந்தாச்சே. இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்? இனிமே கேம்ப்ல வச்சிருக்க முடியாது. இங்க இருந்து ஊருக்கு அனுப்பலாம்னா திருப்பி அனுப்ப வேணாம்னா உங்க பொண்டாட்டியே சொல்லிட்டாங்க. அப்படியா? ஏன்? நல்லா பாருங்க, எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கான். 4 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை இவன் ஒரே ஆளை சாப்பிட்டு எங்களெல்லாம் பட்டினி போடுறானே. உப்பும் புளி எல்லாமே சாப்பிடவே வெறுப்பா இருக்கு. இது வெறும் சக்கையை திங்கிற மாதிரியே இருக்கு. அது சரி, என்னை விட்டுட்டு ஒரேடியா போயிட்டீங்கல்ல. ஒரு பிரியாணி வாங்கி தாங்கன்னு சொல்லி 3 நாள் ஆச்சு. ஒருத்தனம் மதிக்க மாட்டேங்கிறான். ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, வாய்க்கும் வயிற்றுக்கும் சரியான சாப்பாடு இல்லாமல் என்னால் அங்கே இருக்க முடியாது ரசாக்கு. என் கையில் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போ. போகிறப்ப சிகரெட்டுக்கும் சேர்த்து காசு கொடுத்துட்டு போ, புரிஞ்சுதா? எங்க கிளம்பிட்டியா? இந்த கால்கட்டை பிரிச்சதுக்கு அப்புறம் டிபோர்டேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்க பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். நான் ஊருக்கு போறதை பத்தி சொல்லல, பிரியாணிக்கு மறக்காம காசு கொடுத்துட்டு போன்னு சொல்ல வந்தேன். சரி. வர வெள்ளிக்கிழமை கேம்ப்ல இன்ஸ்பெக்ஷன் இருக்குண்ணே. கம்பெனி ஆள் இல்லாம வேற ஒருத்தனை பார்த்தா ஏன் வேலை போயிருண்ணே. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சார், நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். பாஸ்போர்ட் இல்லாத ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்து நானா மேல இருந்து கீழே குதிக்க சொன்னேன்? தெரியாம நடந்துருச்சு. ரசாக் அண்ணன் எதுவும் செய்யலனா அவனத்துக்கு நாங்களே வெளியே போட்டுருவோம்ண்ணே. என்ன ரசாக் அண்ணனுக்கு வேஸ்ட் பொருள் அள்ளிட்டு போறதா வேலையா? வாங்கண்ணே போலாம். ரசாக் அண்ணன் என்ன கைவிட்டு போறீங்க? நீங்க ஒரு 2 நாள் அவர் அங்கேயே தங்க வைங்க. அதுக்குள்ள அவருக்கு ஒரு வழி கிடைக்காமல போயிடும். روح من هنا، ما ابغي اسمع شيء. هذه الخدامه اساءت لسمعتي. روح روح. सागिद लौकी खैरत में निंदी लासम हना यरफ أنا يجي من سفرة. لا تتكلم ولا كلمة. ما أبغي أسمع شيء من المليباري. எனக்கு அரபி தெரியாது நினைச்சிட்டு எப்படி كمان خربان وكلهم خربانين وإلا أبلغ الشرطة. Get lost. அண்ணே, ஏதாவது துப்பு கிடைச்சதா? மரியாதை தெரியாதவன் வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டாயா என்ன? திருடு போனது அவன் பணம் நகை தானே, குறைக்க தான் செய்வான். இவனோட நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது இங்கே ஏதோ தப்பு நடக்குதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஏற்கனவே இங்கே வேலை செஞ்ச யாராவது ஒருத்தர் நம்ம கை கிடைச்சானா நமக்கு வேண்டியதெல்லாம் கறந்தலாம். கிடைச்சா என்ன, அந்த அஜித் மேனனுக்கு இன்னொரு கவர் ஸ்டோரி கிடைக்கும். ஓ பாக்கெட்ல இருக்கிற பணமும் செலவாகும். அஜித்துக்கு வாக்கு கொடுத்துட்டேங்கிறதுக்காக மட்டும் நான் இங்கே வந்து பார்க்கல வரதா? ஒருவேளை அஸ்வதி நிரபராதியாக இருக்கலாம் இல்லையா? அந்த பொண்ணு மிஸ் ஆனதுக்கான காரணத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும். انت مسلمة، الله ما يغفر لك اللي عملتيه. انت لو خربتي سمعتي. انا اترك عشان انت معنا من 10 سنين. ايوه. ما ابغي اشوفك هنا ثاني. روح من هنا ولا اسلمك للشرطة.
جوا ما تعطيني حتى مويه. ஃபாத்திமா, அவங்கெல்லாம் தூங்கிட்டாங்க. அக்குல், நோ ஃபுட் ப்ராப்ளம். அக்குல், رحيمة هنا وإلا أنت في مشكلة. நான் தான் பிரச்சனை வரும்னு ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்க 2 பேரும் தான் கேட்கல. ஹலோ உஸ்மானா? ஹலோ தங்கச்சி, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு தண்டனையும் கிடச்சிருச்சு. இப்போ என்னோட கவலையெல்லாம் அந்த ஃபாத்திமா பொண்ணை பற்றி தான். அந்த ராட்சசனுங்க அவளை கொல்லாமல் விட மாட்டானுங்க. அதுக்குள்ளே அவளை நீ அங்கேருந்து தப்பிக்க வச்சிரு. அவளுக்கு வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுத்துருவேன். அங்கேருந்து தப்பிக்க நீ தான் ஏதாவது உதவி செய்யணும். தப்பிச்சு போகணுமா? எப்படி எங்களால் முடியும்னா? இப்போ தப்பிச்சா யாருக்கும் தெரியாது. நான் வீட்டுக்கு பின்னாடி தான் நிற்கிறேன். ப்ளீஸ்மா தங்கச்சி, கொஞ்சம் உதவி பண்ணு. உங்கள் ரூமில் ஏசி இருந்த இடத்துல பலகையை வச்சு தான் அடைச்சிருக்காங்க. அது வழியாக குதிச்சா பின்னாடி நான் இருக்கிற இடத்துக்கு வந்துடலாம். நான் அங்கே தான் நின்றுட்டுருக்கேன். ஃபாத்திமா கிட்ட ஃபோனை கூட, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். ஹலோ உஸ்மான். قولي اتكلمي. எனக்கு தெரியாது. ما نتصل أنت بالليل. ما تحتاجين الجوال. انزل ليش ما خبرتيني؟ كنت بطرش الدراوين والله. خلاص اوكي، يلا لا تتأخري. يلا باي. அடா, ஆத்துல யாரோ விழுந்துட்டாங்கப்பா. அதான் நம்ம ராதாகிருஷ்ணன். يلا قومي اكلي. ان شاء الله عنك ما اكلتي.
هذا؟ انت ما تعرفين التصوير؟ يلا اكوي قدامي. اوف، الظاهر هذه ما تبغى تتعلم، لكن انا اللي بعلمك. வீட்டு வேலை ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலைலாம் கிடையாது. அரபிங்க வீட்டிலலாம் எல்லா வேலைக்கும் மெஷின் இருக்கு. அதை ஆன் செஞ்சு ஆஃப் செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவை, அவ்வளோதான். ராதாகிருஷ்ணன் அண்ணாக்கு விசா ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னது நம்ம உஸ்மான் தான். அங்கே அவன் டிரைவராக வேலை செஞ்சுட்டு இருக்கான். வீட்டிலே தங்க வச்சு சாப்பாடை போட்டு 800 ரியால் சம்பளம் தராங்க. 800 ரியாலுங்கிறது நம்ம நாட்டில் 10-15,000 ரூபாய் இருக்கும். சரின்னா சொல்லுங்க, நம்ம அஸ்வதிக்கு வேலை கேட்டு சொல்கிறேன். வேண்டாம் சுதீர். அந்நிய நாட்டில் ஏதோ ஒரு வீட்டில் 10 பாத்திரம் தேய்க்க நான் அவளை அனுப்ப மாட்டேன். என் பொண்ணு என் பக்கத்துலேயே இருக்கட்டும். பரவாயில்லப்பா, நான் போறேன். இங்க உட்காந்து என்ன அழுதுட்டு இருக்கவா சொல்றீங்க? They were good. Good. Sleep. Sleep. Good night. Good night. ஓ பிடிவாதத்தால் தான் நான் உன்னை அனுப்பி வைக்கிறேம்மா. اي انتي قوم اطبخي بسك نوم ونظفي البيت، انا طالعه هلا. ஹலோ உஸ்மான்னா, சொல்லுமா தங்கச்சி.
எனக்கு இங்க இருக்க பிடிக்கலடா. இனி நான் இங்க இருந்தேனா செத்து போயிடுவேன். இங்க வந்து 5 மாசம் ஆயிடுச்சு. ஊருக்கு காசு அனுப்பல, போன் கூட பண்ண முடியல. என்னை எப்படியாவது ஊருக்கு அனுப்பிடுங்க. என்னால தாங்க முடியல, சித்திரவதை பண்றாங்க. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? நான் இங்க இருந்து தப்பிச்சாகணும். இப்போ அங்க யாரும் இல்லையா? இல்ல, ஃபார்ம் ஹவுஸ் போயிருக்காங்க. அப்போ எல்லாரும் ராத்திரி தானே வருவாங்க. சரி ஒன்று பண்ணு, அன்னைக்கு ஃபாத்திமா தப்பிச்ச மாதிரி ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. சாயந்தரம் மசூதியில் நமாஸ் சத்தம் கேட்டு தான் வெளியில் வந்துரு. இடது பக்கம் போய் வலது பக்கம் திரும்பினேன்னா அல்வாதான் ஒரு மளிகை கடை இருக்கும். நம்ம ஊர் ஆள் தான், பேர் அபுகா. அவர்கிட்ட நான் பேசிடுறேன். அவர் எப்படியாவது நான் இருக்கிற இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து சேர்த்துருவார். நான் இப்போ ரியாதில் இருக்கேன். யோசிக்க வேண்டாம், கேட்டு முன்னாடி தான் நீ எப்படியாவது போயாகணும். அங்கே நந்தி மாதிரி வாட்ச்மேன் நின்றுட்டு இருப்பான். அந்த ஆளு கண்ணில் மட்டும் பற்றாத. இந்த வாய்ப்பு மறுபடி கிடைக்காது. எப்படியாவது தப்பிச்சிரு, புரியுதா? உஸ்மான் அண்ணா, ஒன்றும் யோசிக்க வேண்டாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எப்படியாவது தப்பிச்சு வந்துரு.
انت جالس هنا؟ فين راحت الخدامه؟ ما يعرف ما يعرف. طلع السياره بسرعه. ارجع. நீயும் சிகரெட் பிடிக்கிறியா? என்ன பண்ணுறது ரவி, நமக்கு நேரம் சரியில்லைன்னா இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இந்தாங்க. ஒரு பாக்கெட் தான் வாங்கியிருக்கியா? இவர் முகமது பாஷா. கட்டு பிரிக்கிற வரைக்கும் இவர் இங்கே தான் தங்குவார். நீங்கள் உள்ள வாங்க. பார்த்து
வாங்க. பார்த்து உட்காருங்க. இவரை ஊருக்கு டிபோர்ட்டட் பண்ணணும்னா போலீஸ் மூலமா ஜெயிலுக்கு தான் அனுப்பணும். காலு வேற அடிபட்டிருக்கு, பாவம். அதான் பயங்கர பசி. இப்போ வர வழியில தானே பிரியாணியும் சிக்கன் 65 சாப்பிட்டீங்க. என்னன்னே தெரியல. எவ்வளோதான் சாப்பிட்டாலும் ஒரு சிகரெட் அடித்தா உடனே ஜீரணம் ஆகிடும். இங்கே ஆஸ்ட்ரே கிடைக்குமா? இது வேறையா? அந்த ஆள் ஒரு அப்பாவி. கட்டின பொண்டாட்டியே இந்த ஆளுக்கு சோறு வடிச்சு கொட்ட முடியலன்னு போயிட்டா. அவ என்ன பண்ணுவா பாவம். அந்த அம்மா வீட்டு வேலை செஞ்சு கொண்டு வர வருமானத்தில் தான் இவங்க 3 பேரும் சாப்பிட்டாகணும். இந்த நேரத்தில் இந்த பெரியவர் ஊருக்கு போனால் அவங்க சாப்பாட்டுக்கு திண்டாட வேண்டியதான். அதான் அனுப்ப வேண்டாங்கிறாங்க. நல்லா பார்த்தாவே தெரியுது. இங்க பாருங்க, உங்க மனிதாபிமானத்தெல்லாம் வீட்டுக்கு வெளியில வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டாம். ஆமா, இங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதா, பிரச்சனையே வெளியில இருந்து வேற கொண்டு வரணுமா? வெளியால இங்க தங்க வைக்கிறது எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, வீசா இல்லாத ஆளை இங்க தங்க வைக்கிறது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? பொண்டாட்டி சரிண்ணா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என் கேரக்டர் பற்றி உனக்கு தெரியல, நான் எப்படி பாதிலே விட்டு வருவேன்? பசங்க ஸ்கூல் முடிஞ்சு வரதுக்குள்ள சீக்கிரம் உலைய வச்சிரு, இல்லைன்னா அவங்க சாப்பிட்ற சோறு இருக்காது. ஹலோ, சொல்லு வரதா? ஆமாம் உஸ்மான், என்ன கண்டுபிடிச்சிட்டியா? எங்க? நான் இப்போ உடனே கிளம்பி வரேன். என்னது இது? நான் உங்ககிட்ட ஆஸ்ட்ரே தானே கேட்டேன். செல்லம், நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். நீ ஒன்று பண்ணு, 2 முட்டை எடுத்து அவருக்கு ஆம்லெட் போட்டு கொடு. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருல்ல. ஆம்லெட்டில் கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தியாக போடு, அப்படியே பெப்பரும். கொஞ்சம் காஃபி போட்டு ஃப்ளாஸ்கில் வச்சுக்கோ. ஏன்னா எனக்கு அடிக்கடி காஃபி குடிச்சே பழகிடுச்சு. நீங்கள் உஸ்மான் தானே? ஆமாம். அது 2-3 நாளாக உங்களை தேடி கண்டுபிடிக்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நீங்கள் யார்? என்ன விஷயம்? நீங்கள் புரேடாவில் ஒரு அரபி வீட்டில் டிரைவராக வேலை பார்த்துருக்கீங்கல்ல? அது முன்னாடி. இப்போ நான் வேறு இடத்துல வேலை செய்கிறேன். பரவாயில்ல. ஆனால் அஸ்வதி இப்போ எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் அஸ்வதி? அப்படி யாரும் தெரியாது. நீ வேலை செஞ்ச அந்த அரபி வீட்டுக்கு ஊர்லேருந்து அஸ்வதியை கூட்டு வந்ததே நீ தானே? ஓ, அந்த பொண்ணா? கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? ஊருக்கார பொண்ணு கஷ்டப்படுறாளேன்னு வேலைக்கு கூட்டிகிட்டு வந்து உதவி பண்ண. நன்றி கேட்டவ இங்கே வந்து தின்னு கொழுப்பு எடுத்து போய் என்ன காரியம் பண்ணியிருக்கா துரோகி. அப்படின்னா பேப்பரை படித்து விவரத்தை தெரிஞ்சு வச்சிருக்க? தெரியும். நேற்று நான் ஸ்பான்சர் வீட்டுக்கு போயிருந்தேன். உன்னையும் ரொம்ப அசிங்கமாக திட்டினாரு. நீ ஏன் அந்த வேலையை விட்டு நின்னு தெரிஞ்சுக்கலாமா? அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. சரி, அந்த அரபிக்கார வீட்டிலேருந்து நகை பணத்தையெல்லாம் அஸ்வதி திருட்டு போயிட்டான்னு சொல்கிறீங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கா? அது சரி, அந்த திருடியோட சேர்த்து என்னையும் கோத்து விடலான்னு பார்க்குறீங்களா? அவன் வாழ்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கான், வந்துட்டார் பெருசாக கேட்க. உஸ்மான், அஸ்வதி பற்றின விவரங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த பாவப்பட்ட பொண்ணை ஆபத்துலேருந்து காப்பாற்றணும் இல்லையா? காப்பாற்றணுன்னு தான் ஊரில் இருந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சேன். இனியும் காப்பாற்றணுன்னா என் உயிர் தான் போகும். அது எனக்கு தேவையில்லாத வேலை. தம்பி, நான் அவளை திருட சொல்லலை, அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சரி, இதை பற்றி கேட்க அந்த பொண்ணுக்கு நீங்கள் யார்? அது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா வரதா? என்னன்னு நீங்க பார்த்தாலே தெரியல அவன் ஒரு பெரிய ஃப்ராடுன்னு. அவனுக்கு நிச்சயமா தெரியும் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு.
مويا مويا عطها مويه. ये गाड़ी رياض. ايش؟ رياض؟ رياض. انت رايحه الرياض؟ رياض رياض. انت رايحه الرياض؟ رياض. تعالي معنا. ليلى 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 ليلى. يلا ركبي السيارة. يلا بسرعة بسرعة. ليلى 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 ليلى. ஐயோ வண்டி நிறுத்து. வண்டி நிறுத்துன்னு சொல்றல. காடி ஸ்டாப். காடி ஸ்டாப். வண்டி நிறுத்து. காடி ஸ்டாப். காடி ஸ்டாப். காடி ஸ்டாப். வண்டி நிறுத்து. வண்டி நிறுத்து. வண்டி நிறுத்து. காடி ஸ்டாப். காடி ஸ்டாப். واشتري بعمري رضاكم. ليلى ليلى في ليلى تريد عمري رضاكم. ليلى ليلى يا الله. بسرعة بسرعة طلعي من السيارة. اليوم هذه الرياض. لا تخافي اطلعي من السيارة. اطلعي. يلا يا حلوة. تعالي يا حلوة. ها تعالي. تعالي. ليلى 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 اجلسي هناك. ليلى ليلى يا ليلى. يلا يلا شيل هذا هنا. شيل فوق.
لا تخافي، تعالي جلسي هنا. اكلي. ايش عملت للحرمة؟ ليش خايفة؟ اي ما عملت شيء. اكلي اكلي اكلي. ليش خايفة؟ ما بناكلها. هي حلوة مرة وهي خايفة، كيف تكون لما ناكلها؟ استووا واعتدلوا يرحمني يرحمكم الله. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. என்ன விடு, என்ன விடு, எங்க கூட்டிட்டு போற? பா போ போ, எங்கேயாவது போய் தப்பிச்சிரு, நிக்காத, போ. அவங்க கண்ணில் படுறதுக்கு முன்னாடி ஓடிடு. இப்படியே நேரா ஓடு, இங்க நிக்காத, போ. எங்கேயாவது ஓடி போ, உன் மானத்தை காப்பாத்திக்கோ, போ. தப்பிச்சு போயிடு. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. ها؟ تسوي روحك تصلي؟ فين الحرمة؟ قل لي يا حيوان، قل لي فين وديته، فين؟ قل لي يا كلب، قل لي فين وديته، فين؟ قل لي يا حيوان، قل لي فين وديته الحرمة؟ قل لي بقتلك، فين خبيته، فين؟ ما بتقدر تهرب عني من الصحراء. بلاقيها بلاقيها.
பசீர், டேய் பசீர். டேய் பசீர், எங்க போய் படுத்து கிடக்குறானோ இந்த காட்டான். இது வேற. பசீர், என்னாச்சுடா? இப்படி கொடுமைப்படுத்திருக்காங்களே. நீ மறுபடியும் தப்பிக்க பாத்தியா? இங்கிருந்து தப்பிக்கிறது எமன்கிட்ட மாற்ற மாதிரி உனக்கே தெரியும்ல. இங்க வந்துட்டா பாம்பு புத்துக்குள்ள கையை விட்ட மாதிரி. 5 வருஷமா நானும் இதே வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு போக போக பழகிடுச்சு. உனக்கு அதே மாதிரி தான். புரிஞ்சுக்கோ. ஆடுங்க கத்திக்கிட்டு இருக்கு பாரு. போய் தீனி போடு. நான் தப்பிச்சு போக நினைக்கலண்ணா. பின்ன பரதண்ணா, நீ என் கூட கொஞ்சம் வா. அந்த பொண்ணு அவனுங்க கொன்னுடுவானுங்கண்ணா. எந்த பொண்ணு? சொல்ற, நீ வா. வண்டி என்ன சொல்ற? நம்ம போலாம். வான்றல. இந்த பாலைவனத்தில் எங்கடா போய் தேடுறது? அவங்க கிட்ட அந்த பொண்ணு மாட்டியிருக்கோம். இங்கிருந்தோ அந்த பொண்ணு. விடு பசீர். போதும் பசீர், நாம திரும்பி போலாம். கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம்ண்ணா. தலைவலிட உன்னோட. எனக்கு மதியத்துக்குள்ள போய் ஆகணும். அவ எங்க போய் தொலைஞ்சா என்ன? அவன் உன் கூட பிறந்தவளா? வண்டி எடு. நிறுத்து. வரதுண்ணா, வண்டியை நிறுத்து. ஏய் ஏய், பரதண்ணா சீக்கிரம் வா. ஏய், பயப்படாத, நான் தான் உன்னை நேற்று தப்பிக்க வச்சு போன்னு சொன்னனே,
அது நான் தான். இவர் எனக்கு அண்ணன் மாதிரி. பரதண்ண நேற்று ராத்திரி முழுக்க நீ அவங்க யார் கண்ணிலையும் பற்றக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிகிட்டு இருந்தேன். கடவுள் காப்பாத்திட்டாரு. அவங்க நிச்சயம் எப்படி தேடி வருவாங்க, அந்த அரக்கனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும். அதுக்குள்ளே இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போ. பரதண்ணா உதவி பண்ணு, உன் வண்டியில் கூப்பிட்டு போய் ரோட்டில் விடுங்க. பரதண்ணா யோசிக்க நேரம் இல்லை. அவங்க ஒரு ஏத்துக்கு தானே போகணும். ரசாக் சார், என்ன ஞாபகம் இருக்கா? நீங்கள் யாருன்றது அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெளியில் வாங்களேன். நான் அன்றைக்கி உங்ககிட்ட பொய் தான் சொன்னேன். எனக்கு அன்னைக்கே தெரியும். அஸ்வதி அன்னைக்கு என்னை பார்க்க வந்திருந்தா. பாத்தியா என்ன போட்டிருக்குன்னு பாரு. இந்த நியூஸை பார்த்ததுலேருந்து நான் பயந்துகிட்டு இருக்கேன். இவளோட கூட்டாளி நான் தானே அந்த ஸ்பான்சர் சொன்னான்னா என் கதை அப்பயே முடிஞ்சுது. இவன் நம்ம நாட்டு பொண்ணுடா. இவளை நாமளே நம்பலாம் எப்படி? நான் நம்பினாலும் நம்பலனாலும் கேஸ் பேப்பரில் வந்துருச்சு. இனி இங்கே வாழ முடியுமா? ஏமா உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? தப்பிச்சு வந்ததும் அபுகா கடைக்கு போகணும்னு சொன்னேன்ல. ஆனால் இவன் அங்கே போல. 8 மணிக்கு கடையை போட்டுற அபுகா 10 மணி வரைக்கும் திறந்து வச்சிருந்தாரு. இவ வருவான்னு. அது இருக்கட்டும், இவ தப்பிச்சு போய் 2 நாள் ஆகுது. எங்கே போனால் என்ன பண்ணிட்டு வந்தான்னு யாருக்கு என்ன தெரியும்? உன்கிட்ட கதை கேட்க நான் வரல உஸ்மான். இவ்வளவு உங்ககிட்ட சேர்க்கணும், அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். மற்றதெல்லாம் எனக்கு வேணாம். இங்க பாருப்பா, நான் சவுதிக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் எனக்கு ஒரு வாட்டி கூட கிடைக்கலையே. இப்படி தப்பு தப்பா பேசினா என்கிட்ட உத வாங்குவ. இவ்வளவு வச்சு ஊரை சுத்தி ஆசையை தீர்த்துட்டு என் தலையில கட்ட பாக்குறியா? மரியாதையா சொல்றேன், வேற யாராவது இல்சமா இருப்பான், அவன் தலையில போய் கட்டு. என்னடா சொன்ன? அந்த நேரத்தில் நான் ஏன் அப்படி பேசுனேன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் என்னை பற்றி மட்டும்தான் நினச்சேன். சில சமயம் நான் சுயநலமாக தான் நடந்திருக்கேன். அஸ்வதியை தப்பிக்க வச்சது நல்ல எண்ணத்தோடு தான். என் கூட இருந்த இந்தோனேஷியா பொண்ணை ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டுட்டேன். அதே மாதிரி இவளுக்கும் நல்லது செய்யலான்னு தான் நினச்சேன். இப்போ என்ன திடீர்னு மனசு மாறிட்ட? குற்ற உணர்ச்சியா? நீங்கள் வந்து போனதுக்கப்புறம் தான் அவளோட முகம் மனசுக்குள்ளே வந்து போகுது. எந்த சொந்தமும் இல்லாத நீங்கள் அவளுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஊர்க்காரனா எந்த முயற்சியும் எடுக்காமல் போலீஸ்காரனுக்கு பயந்து தான் இந்த ஊரில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி ஆளுங்க இந்த ஊரில் இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறேன்னா. ஏதாவது முயற்சி பண்ணி அவளை கண்டுபிடிச்சிருங்க. அஸ்வதியை கூட்டி வந்த அந்த ட்ரக் டிரைவர் யார்? அவனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது.
ரியாத்துக்கு வந்தா காப்பாத்தணும் சொல்றது இந்த பரதேசி தானா? அவ்வளவுதானா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? கேக்குறல உயிரை வாங்குறான். இறங்கி போ. இங்கிருந்தே வேற வண்டி கிடைக்கும். புரைடோக்கோ வேற எங்கேயோ போய் தொலை. என்னால இவ்வளவுதான் முடியும். நேரத்தை வீணாக்காத, இறங்க. ஏறி வா. சொல்றது கேக்குதுல, ஏறு. நீங்க போங்க. என்னது? ஒரு ராத்திரி முழுக்க பஸ்ல அவங்க கிட்ட உதவ வாங்குறது உன்னோட உயிரையும் மானத்தை காப்பாத்துறதுக்கு. அவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? உன்னை வழியில விட்டுட்டேன்னா? இப்படி உலக்க மாதிரி நிக்காத, ஏறு. ஒளிஞ்சுக்கோ. போலீஸ் கண்ணில் படாம ஒளிஞ்சுக்கோ. யாருன்னு கேட்டா என்னன்னு சொல்ல முடியும்? பிடிச்ச 2 பேரும் உள்ள தள்ளிடுவாங்க. சவுதி லா தெரியும்ல. எந்திரிச்சு உட்காரு. ரஹீம், இதை வீட்டில் கொடுத்துரு. நீ எழுதும்போது இங்க இருக்க எல்லாருக்குமே நம்பிக்கை வந்துடும். உயிரையும் மானத்தையும் பணையம் வச்சு ஒரு தமிழச்சி நடத்தின மரண போராட்டம்னு எழுதுனு வச்சுக்க. ரசாக், கழுத்துல டை கட்டிக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிற உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதிக்கு எப்படா தெரியும் மக்களோட கஷ்டம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை சந்திக்கிற பல பேரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் நான் வேதனைப்பட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் மனுஷனா இருந்து பாரு.
تعالي هنا. இருக்கும்போது நாம மனுஷங்க எவ்வளோ வெறி இருக்கணும். நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க ரசாக்கண்ணே? என்னாச்சு? டெய்லி எம்பசிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோமா இல்லையா? எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் உங்க பாஸ்போர்ட்டை நீங்க புதுப்பிக்கணும்னு. நாளைக்கு பாத்துக்கலாம், நாளை மறுநாள் பாத்துக்கலாம்னு விட்டுட்டீங்க. மத்தவங்க வேலைக்காகவே அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க வேலையை மறந்துட்டீங்க. இன்னைக்கு வியாழன், நாளைக்கு வெள்ளி, 2 நாள் லீவ் இல்ல. எதுக்கு என்னோட பாஸ்போர்ட்டை நீ அர்ஜென்ட்டா புதுப்பிக்கணும்னு சொல்ற? இப்பதான் ஊர்ல இருந்து போன் வந்துச்சு. நீங்க அப்ப உள்ள இருந்தீங்க. என்ன விஷயம் வருதா? அங்க உங்க அம்மா இறந்துட்டாங்க ரசாக்கண்ணே. திடீர்னு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போற வழியிலேயே இப்ப எப்படி நான் ஊருக்கு போவீங்க? அண்ணே, தம்பி, என் இடத்துல இருந்து எல்லாத்தையும் நீ தான் செய்யணும். மசூதிக்காரங்கிட்ட பேசி அப்பா சமாதி இருக்கிற இடத்துலையே அம்மாவுக்கு சமாதி கட்ட சொல்லு. அம்மாவோட அந்த கடைசி ஆசையை நாம நிறைவேற்றணும். சரி, கிளம்புங்க. நாங்க எல்லாரும் அம்மா ஆத்மா சாந்தியடைய வேண்டிக்கிறோம். அம்மாவுக்காக என்னால் அதை மட்டும்தான் செய்ய முடியும். டிக்கெட்டும் அவுட் பாஸும். நாம் தூக்கத்தில் நிறைய கெட்ட கனவுகள் காண்றோம். முழிக்கும்போது அதை மறந்துடும் இல்லையா? அதே மாதிரி நீ இங்கே பட்ட கஷ்டத்தையெல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடணும். இங்கே நடந்ததையெல்லாம் இந்த பாலைவன பூமியிலேயே புதைச்சிட்டு தான் நீ விமானம் ஏறணும். இந்த பயணத்தோட எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. இதுதான் ஆரம்பம். அப்படித்தானே தோழா? நான் கிளம்புறேன்.
ஹலோ ஆமாம் அப்படியா எந்த ஆஸ்பத்திரி இப்போ நான் உடனே வந்துடுறேன். பாலைவனத்தில் கிடைச்சிச்சு. இவர் உங்களுக்கு தெரியுமா? இல்லை, எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி இவனை எங்கேயும் நான் பார்த்ததில்ல.